வணக்கம் அட்வொகாட் நேயர்களே, மற்றும் ஒரு கதை நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். இன்று மிக முக்கிய தலைப்பாக நாங்கள் தெளிவு செய்திருப்பது ஊட்டச்சத்து உடைய உணவு பற்றாக்குறை குறித்த ஒரு விடயம். இன்று உங்களுக்கு தெரியும், கடந்த 2021 ஆண்டுகளில் பின்னர், கொரோனா நிலைக்கு பின்னர், ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்பு மக்கள் மிகவும் பொருளாதார நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே தங்களுக்கு அன்றாடம் தேவை சக்தி மிக்க உணவை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய 130% மேற்பட்ட மக்கள் மிகவும் ஒரு கஷ்டமான நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே நாங்கள் அது தொடர்பாக பேசுவதற்கு எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் ஃபியோன் ஸ்ரீலங்கா நிறுவனத்தை சேர்ந்த உணவு திட்ட நிபுணர் ஃபஸ்லி முகமது அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுப் பொருட்கள் விலை கூடி இருக்குது. ஒரு சாதாரண குடிமக்கள், பணம் படைத்தவர்களை தவிர ஒரு நடுத்தர மக்கள் அல்லது அதை விட கீழ்மட்டத்தில் இருக்கும் மக்கள் இன்று ஒரு பாரிய சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான அன்றாட உணவை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிக்கல்கள் ஏற்படுத்தி வந்திருக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த அன்றாட தேவைக்குரிய அந்த சக்தி மிக்க உணவுகளை பெற்றுக்கொள்வதிலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒரு நிறுவனம் என்ற ரீதியில் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, ஏன் இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது? உண்மையாக பார்க்க போனோம்னா, எங்களோட சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 2021-22 நடந்த இந்த உணவு பிரச்சனை ஒரு நீண்ட காலம் இலங்கையில் ஏற்படுத்தி கொண்டு வந்த ஒரு நிலைமையில் உச்சகட்டம். அது ஒரு வெடிச்சு போன நிலைமை தான் நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா, தற்போதைய நிலைமை நாங்கள் பேச போனோம்னா, தற்போதைய நிலைமை ஒரு அதிகூடிய, அதாவது மக்களோட கீழ்த்தரப்பட்ட மட்டங்களில் உள்ள மக்களோட ஒரு வறுமை நிலையை கொண்டிருப்பவங்களோட அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அதில் மிகக்கூடியண்டா கிட்டத்தட்ட 160 விட கூடின ஒரு செலவு உணவுக்காகத்தான் போய்கொண்டிருக்குது. அப்போ இது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, அவங்களோட உணவு மட்டுமல்லாமல் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம்னா, இன்றைக்கி எங்களுக்கு தெரியும் அதிகமான மக்கள் இன்றைக்கி விவசாயம் இதை போல் தொழில்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை போல் விஷயங்களூடாக நான் வறுமையில் உள்ள மக்களை பார்த்தோம்னா, ஒன்று கூலி வேலை, இல்லாட்டி இது மாதிரி தொழில், இல்லாட்டி விவசாயம் போன்ற வருமானத்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒவ்வொன்றும் இந்த கடந்த 3-4 வருட காலங்களை பார்த்தோம்னா சரியான ஒரு அன்சர்டன், ஒரு உறுதியில்லாத நிலையில்லாத ஒரு தன்மை இருந்து கொண்டிருக்குது. நாங்கள் விவசாயத்தை எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பிட்டு சொல்லலாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு எங்களுக்கு செலவு உண்டு. என்னென்னா, அதுக்குள்ளே எத்தனையோ பல வகையான பிரச்சனை. விசேஷமாக சொல்ல போனால், காலநிலை மாற்றம் சம்பந்தமான மழை எந்த காலத்தில் வருது, எந்த காலத்தில் கோடை காலம் வருதுன்னு சொல்லலாம். அப்போ இதை போல விஷயங்களில் சரியான ஒரு அது வித்தியாசமடையக்கூடிய ஒரு தன்மை இது. அப்போ யாருக்கும் குறிப்பிட்டு சொல்லலாது எனக்கு அடுத்த மாதம் என் செலவுக்கு இவ்வளவு தான் காசு என்கிட்ட இருக்குண்டு. அப்போ இது எங்களோட உணவு பாதுகாப்பை ரொம்பவே பாதிக்குது. என்னென்னா, அப்போ ஒரு ஒரு உறுதியில்லாத நிலைமையில் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட அன்றாட செலவுகளை மிச்சம் கட்டுப்படுத்தி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உணவுண்டு வந்தால் அதில் 2 விஷயம். ஒன்று உணவில் செலவு கூடிக்குது, உணவுப் பொருட்களில் விலைவாசிகள் நல்லாவே கூடிக்குது. அது எங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். அரிசி, அடுத்தது எல்லா வகையான மரக்கறிகளும். விசேஷமாக நாங்கள் உணவில் பார்க்க போனோம்னா, எங்களுக்கு ஊட்டச்சத்து தேவையான புரோட்டீன், எங்களோட தேவையான புரோட்டீன் தரக்கூடிய பொருட்கள், முட்டை, அடுத்தது கோழி இறைச்சி, மீன், ஏனைய இறைச்சி வகைகள், இதெல்லாம் இன்றைக்கி பொதுமக்களோட அவங்களுக்கு செலவழிக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு விலை இருக்குன்னு போகுது. அப்போ இது தான் நாம் சொல்கிறது உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு பாதிக்கக்கூடிய விஷயங்கள். உணவு பாதுகாப்புன்னு சொன்னால் அதில் 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று 3A, accessibility, affordability,
அவைலபிலிட்டி. அப்போ அதாவது ஃபுட் அக்சசபிலிட்டி, அது நம்மளால் ஒரு இலகுவான முறையில் போய் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இருக்கணும். கையில் காசு இல்லாட்டி அது பெற்றுக்கொள்ளலாம், அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இப்போ ஒரு பொருள் விலை கூடுற நேரம் அது மார்க்கெட்லேயும் தட்டுப்பாடாகும்னா கூடுதலாக அது விற்கிறதுக்கு இல்லாமல் போனோம்னா அந்த விஷயங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் குறையுது. இதே மாதிரி அக்சசபிலிட்டி, அதை அந்த போய் அடைஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை. அடுத்தது அஃபோர்டபிலிட்டி, எங்களால் அதை பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான வருமான வரிகள், இது மூன்றும் பாதிக்கப்படுறதுனால நாம் பார்க்குறோம். இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டாலும் எங்களுக்கு சொல்லலாம் அந்த உணவு பாதுகாப்பு இல்லை, அதாவது ஃபுட் இன்செக்யூர். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு தன்மை தான் நாம் பார்க்குறோம். அப்போ இதில் ஒரு நீண்ட கால விளைவு தான் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே கதைச்ச மாதிரி அவங்களோட கையில் உள்ள வருமான வழிகளும் குறைவு. அடுத்தது அதிகமான செலவு போகுது அவங்களோட உணவுக்காக வேண்டி. அப்போ நாங்கள் ஒரு ஒரு அன்றாட ஒருத்தட்ட ஒரு வாழ்க்கை எடுத்து பார்ப்போம்னா, ஒரு 5000 ரூபா காசு எடுத்து போகிறாரு, ஒரு சந்தைக்கு போகிறேன்னா அவருக்கு பல பிரச்சனை வருது. ஒன்று வந்து லைட் பில், இது மாதிரி கரண்ட் பில், இல்லாட்டி இன்றைக்கி இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான் ஃபோன் பில். புள்ள படிக்குது, அதுக்கு ஃபோனுக்கு டேட்டா போடணும். இதே போல் முக்கியமான விஷயங்களுக்கு உண்டான அந்த காசை கொடுத்துட்டாங்கன்னா மிஞ்சின காசை வச்சு தான் அவங்க யோசிக்கிறாங்க நான் எப்படி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது. அப்போ அந்த மிஞ்ச காசை வச்சு தான் இவர் பட்ஜெட் பண்ணுறது. அப்போ அந்த காசை வச்சு இவர் யோசிப்பார், நான் அரிசி, அடுத்தது என்னென்ன மரக்கறி வேண்டது, இப்படி எல்லாம் வேண்டிட்டு கடைசியில் மிஞ்சின காசில் தான் இவர் ப்ரோட்டீன், அதாவது எங்களுக்கு உடம்புக்கு தேவையான சிக்கன் ப்ரோட்டீன், சிக்கன் அல்லது முட்டை, இதை போல் ப்ரோட்டீன் பொருட்கள் எப்படி பெற்றுக்கொள்கிற விஷயத்தை யோசிக்கிறது. அப்போ அந்த முடிவெடுக்கிற சந்தர்ப்பம் வந்தோடனே இவருக்கு ஒரு பிரச்சனை வருது, இறைச்சி வாங்குறதா இல்லாட்டி சிக்கன் வாங்குறதா, அப்படி இல்லாட்டி முட்டை போல ஒரு விஷயத்தை வாங்குறதா. அப்போ இவர் அவரோட பட்ஜெட் ஆப்ஷனை வச்சு, அவரோட கையில் உள்ள காசை வச்சு கடைசி முடிவுக்கு வராரு, ரைட் நான் முட்டை அல்லாட்டி அப்படி இல்லாட்டி ஒரு கருவாடு, இதை போல் விலை குறைஞ்ச ஒரு ஆப்ஷனுக்கு போகிறாரு. அப்போ இதில் என்ன பாதிப்படையுது, இதில் நடக்கக்கூடிய பாதிப்பு என்ன? இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு வளர்கிற பருவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஊட்டச்சத்து தேவை. அதுலேயும் ப்ரோட்டீன் எடுத்துக்கொண்டோம்னா நாம் ஒரு சின்ன பருவத்தில், ஒரு 10 வருஷத்துக்கு குறைஞ்ச பருவத்தில், 10 வருஷம் மட்டுமில்லை, ஒரு 18 வருஷத்துக்கு குறைஞ்ச பருவத்தில் கூடுதலாக ப்ரோட்டீன் தேவை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30 கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படுது. அப்போ இந்த ப்ரோட்டீனை எங்களுக்கு எதான நம்ம அந்த உடம்புக்கு கொடுக்குறது, அதை கொடுத்தா தான் அந்த பருவத்தில் உள்ளவங்க அந்த தேவையான வளர்ச்சி வரும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் இப்போ நாம் ஒரு சின்ன ஒரு குழந்தை எடுத்தோன்னா 5 வயசுக்கு குறைஞ்ச, அதில் விசேஷமாக 3 வயதுக்கு குறைஞ்ச குழந்தைகளில் தான் மூளை வளர்ச்சி கூடுதல் நடக்குது. அந்த சின்ன வயசு, அந்த சின்ன பருவத்தில் தான் அவங்களோட மூளையில் உள்ள வளர்ச்சி சரியான முறையில் நடக்குது. அப்போ அந்த வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன்கள், போசனை பொருட்களை நாம் கொடுத்தோம்னா தான் மூளையில் உள்ள நியூரோ செல்ஸ், அதாவது அந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான அளவு அந்த உரிய செல்ஸ் எல்லாம் வளர்ந்து ஒரு பிந்திய காலத்தில் அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது மூளையை தயார்படுத்தும். இப்போ ஃபர்ஸ்ட்லி என்னென்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் அந்த வறுமை கோட்டில் உள்ளவங்களுக்காக அரசாங்கம் 3 போசா போன்ற பல சமூக நல திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறது. அப்போ இந்த 3 போசா போன்ற சக்தி மிக்க இந்த இதுகள் காணாதா? ஓ ரைட். என்னென்னா நான் உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பித்த விஷயத்தை அப்படி கண்டினியூ பண்ணுறேன். அப்போ நாம் அந்த மூல வளர்ச்சியின் விஷயத்தை யோசிக்க நேரம் இதனால தான் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா 3 போஷ போல விஷயங்களை கொடுக்குது. அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட், அதாவது அந்த மூல வளர்ச்சிக்கு தேவையான ப்ரோட்டீன்கள்லாம் கொடுக்குறதுக்கு. ஆனாலும் ப்ரோட்டீன் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மனித உடம்புக்கு ஒரு 21 வகையான அமினோ ஆசிட்ஸ் தேவை. அதில் கிட்டத்தட்ட 16-18க்கு இடையில் அமினோ ஆசிட்ஸ் தான் எங்களுக்கு தாவரம் மூலமாக கொடுக்கலாம். அடுத்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளத்துக்கு எங்களுக்கு இந்த மாமிச உணவுகளை சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வருது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இது அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய 3 போஷம் அது சொல்லப்பட்டிருக்குது
புரோட்டீன் சப்ளிமெண்ட், அதாவது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். அதாவது இது பிரதான உணவு அல்ல, பிரதான உணவுக்கு மேலதிகமாக கொடுக்கக்கூடிய எங்களோட போசத்தன்மை கூட்டுறதுக்காக வழங்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடியது. அப்போ நாம் அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடியதில் எங்களோட முழு உடம்போட தேவையும் எங்களுக்கு எதிர்பார்க்க இயலாது. ரைட். இப்போ இந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த போசா பொருட்கள் கிடைக்காட்ட என்ன நடக்கும்? மூளை வளர்ச்சி நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் படிப்பிக்கக்கூடிய நேரம் அந்த படிப்பிக்கக்கூடிய விஷயங்களை கிரகிக்கிறதுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான தயாரிப்பு அந்த பிள்ளையோட மூளையில் இன்னும் ரெடி இல்லை. அப்போ ரெடி இல்லாட்டி என்ன நடக்குது? நாம் ஒரு 40 பேர் உள்ள கிளாஸில் எக்ஸாம் வச்சேன்னா கடைசிக்கு வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் தான் வருது. அந்த பிள்ளைகள் வரும். என்னென்னா அவங்களோட அந்த போஷா குறைவு காரணமாக அவங்களோட திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடம்புல சக்தியும் இல்லை, அந்த மூளை வளர்ச்சியும் தேவையான அளவு வராது. நீண்ட காலமாக என்ன நடக்கும்? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சாங்கன்னா A லெவல் O லெவல் போல் எக்ஸாம் வச்சா அதில் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ள மக்கள் மூளை வளர்ச்சி நல்லா வளர்ச்சி அடையுது, அவங்க உயர்ந்த மட்டங்களை அடைஞ்சு கொள்வாங்க. அப்போ எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அந்த அந்த சமுதாயத்தில் நல்ல நல்ல தொழில் வாய்ப்பு எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்வாங்க. வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் அவங்களோட பிள்ளைகள் அந்த போதிய அளவு போசாக்கு கிடைக்காத காரணத்தால் அடுத்த தலைமுறையும் அதே மாதிரி வறுமை கோட்டிலேருந்து வெளியே வராமல் ஒரு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 90களில் பிரேமதாச காலத்தில் அந்த டைமில் ஒரு பால் பேக்கெட்டும் ஒரு பனிஸும் கொடுத்த காலம் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு அவர்கள் ஒரு அந்த முத்திரை போன்ற ஒரு கார்டன் கொடுத்து அதுக்கு தேவையான பருப்பு சீனி எது வேணாலும் வாங்குகிற மாதிரி ஒரு பொறிமுறையை உருவாக்கியிருந்தாங்க. அதன் மூலமாக பல பேர் நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனைக்கு பிறகு அப்படி ஒரு திட்டமோ எதுவும் காண்றதுக்கு இல்லை. இன்றைக்கு இப்போ அஸ்வஸ்மை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்பட போகும் தெரியாது. ஏண்டா அது நான் நினைக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 உட்பட்ட ஒரு நிதியை தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. அப்படியே அந்த நிதி கிடைச்சாலும் நீங்கள் நினைக்கிறீங்களா அது அவங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்குரிய தேவையான ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு அது போதும் என்று? இப்போ நீங்கள் சொல்ல விஷயத்தில் 2 விஷயம் ஒன்று இது சோஷியல் செக்யூரிட்டின்ற அந்த மட்டத்தில் எடுக்கலாம். அடுத்தது தான் ஒன்று இந்த ஸ்கூல் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். ஸ்கூல் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ன்றது உண்மையாக நாங்கள் ஒரு முக்கியமாகவே ஒரு அரசாங்கம் ஒரு பொறுப்பாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நாம் எங்களோட நிறுவனத்தால் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் கடைசி முடிவாகவும் நாங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த பாடசாலைக்கு தேவையான இது போல் போஷாக்கு திட்டத்தை கூட்டக்கூடிய திட்டங்கள் கட்டாயம் ஒவ்வொரு பாடசாலையிலையும் உருவாக்கப்படணும். அது உருவாக்கப்படணும். அப்போ அதில் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் உருவாக்கப்படணும்னு சொன்னால் இன்னும் உருவாக்கப்படவில்லைன்றது தான் அர்த்தம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்குது, ஆனாலும் அது குறிப்பிட்ட ஒரு சில பாடசாலை இருக்குது. இப்போ எடுத்தோம்னா ஒவ்வொரு எஜுகேஷன் ஜோன் மட்டத்திலையும் குறிப்பிட்ட ஒரு சில பாடசாலை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இவங்க வறுமையில் பாதிக்கப்படக்கூடிய பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைக்கு தான் வழங்கப்படுது. ஆனால் எங்களுக்கு அது அப்படி எல்லா பாடசாலையும் தெரிவு செய்யலாது. என்னென்னா ஒரு பாடசாலையில் நாம் ஒரு 500 1000 மாணவர் இருந்தோன்னா அதில் நல்ல நிலைமையுள்ள மாணவர்கள் இருப்பாங்க, வறுமை கீழே உள்ள மாணவர்களும் இருப்பாங்க. அது எந்த பாடசாலையில் எந்த பாடசாலையும் இருக்கு, எல்லாத்துலேயும். ஆமாம். அப்போ அதனால் இது ஒரு யூனிவர்சல் சிஸ்டமாக தான் போகணும். யூனிவர்சல்னால் இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு சிஸ்டமாக தான் இது அமல்படுத்தணும். இதில் அரசாங்கம் மட்டத்தில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், இதுக்கு நிதி சேகரிக்கிறது அப்படி பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு காரணத்தால் இது கையிடக்கூடிய விஷயம் அல்ல. அரசாங்கத்தோட பொறுப்பு. நாம் ரைட் டு ஃபுட், அதாவது உணவு உரிமைன்ற விஷயத்தை நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அதுக்கு தேவையான நிதி வசதிகள் கிடைக்கலன்னு காரணத்தால் அந்த பொறுப்பிலேருந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. என்னென்னா நான் முந்தி சொன்ன விஷயத்தை திரும்ப நான் வலியுறுத்துகிறேன். அதாவது எங்களோட எதிர்கால சமுதாயத்தில் நாம் இலங்கை ஒரு முன்னேறின நாடை மாற்றணும்டா எங்களோட முக்கியமானவளம் தான் எங்களோட இந்த ஹியூமன் கேபிட்டல், எங்களோட எதிர்கால சமுதாயம், எங்களோட படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்போ அவங்கள
படிப்பில் மட்டுமில்லை நாங்கள் அவங்க வலுப்படுத்தணும். அந்த படிப்பை அவங்களோட வைத்து சேர்கிறதுக்கு உண்டான முறையில் அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நாங்கள் ஊட்டணும். அதாவது அவங்களோட தேவையான அளவு அவங்களோட உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் தான் அந்த உடம்புல முழுமையான வளர்ச்சி பெறும். அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த படிப்பிக்கக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் அவங்க கிரகிக்க முடியும். அதனால் சரியான முறையில் பயன்படக்கூடிய முடியும். இதனால் அந்த ஸ்கூல் ஃபீடிங் ப்ரோக்ராம், அதாவது அந்த பாடசாலைகளில் குறைஞ்சது ஒரு அது ஒரு வரையில் சொல்ல இல்லாது, ஆனாலும் கிரேட் 7-8 வரை அந்த பகுதி வரை காட்டணும்னாலும் ஒரு உணவு திட்டம் போய் சேர வேணும். இப்போ 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 ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 17% மக்கள் இன்னும் உணவு பற்றாக்குறையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 3.9 மில்லியன் என்று தான் அந்த அறிக்கையில் சொல்லப்படுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் ஏதாவது ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றதா எதிர்காலத்தில்? இவங்களெல்லாம் இந்த உணவு பற்றாக்குறையிலேருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த அஸ்வசமாக மட்டும் போதும் என்று நினைக்கிறீங்களா? அதுலேயும் மிக முக்கியமாக நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதிகளை சேர்ந்து மலையக பகுதிகளை சேர்ந்த மக்கள் தான் இந்த பிரச்சனைகளை அதிக அளவில் அதை நீங்கள் ஏற்கனவே கூறின மாதிரி மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எதனாலும் ரொட்டியும் பிளேன் டீயும் சில நேரம் அதுவும் கிடைக்குதா என்ற சந்தேகமும் இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் சில நேரம் பட்டினியாக போகலாம், அல்லது நீங்கள் அந்த காலை சாப்பாடை தவிர்க்கலாம், அல்லது இரவு நேரம் ஒரு 2 வேளை மட்டும் சாப்பிடக்கூடிய நிலை காணப்படும். இப்படி சூழ்நிலையில் அரசாங்கம் இப்போ பொருளாதார வீழ்ச்சிக்கும் போய்விட்டது. அது ஏற்கனவே அந்த அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் உணவு உற்பத்தி கூட குறைந்து விட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அரசாங்கம் முன்னெடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட 17% மக்கள் பாதிக்கிறாங்கன்றது ஐக்கிய நாடுகள் அந்த அவங்க நடத்தின ஆய்வில் ஒரு வெளிவந்த விஷயம். ஆனால் நாம் எங்களோட நிறுவனத்தால் ஒரு ஆய்வு நடத்தினோம். இது இன்னொரு டீட்டெயில் ஸ்டடின்னா வெறுமனே கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் உணவு சாப்பிட்டீங்களான்னு இல்லை, அதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு விளங்குற விஷயம்தான் உண்மையாக இதை விட பிரச்சனை மிச்சம் டீப்பாக இருக்குது. இதை விட மிச்சம் டீப்பாக இருக்குது. என்னென்னா அநேகமான மக்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. 3 நேரம் சாப்பிட்ற மக்கள் படிப்படியாக அது 2 நேரம்ன்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இப்போ நாம் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி தான், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஃபீலிங்ன்ற விஷயத்த மிச்சம் ஆய்வுகள்லாம் எடுக்கிறது இல்லை. ரைட். உங்களுக்கு பசின்றது உங்களுக்கு பட்டினின்றது எப்படி விளங்குது? அப்போ அதில் ஒரு விஷயந்தான் அவங்களோட பிள்ளைகள் அவங்களோட வீட்டில் உள்ளவங்க நீங்கள் நேற்று சாப்பிட்டீங்களா போன கிழமை சாப்பிட்டீங்கன்னா இந்த கடந்த 7 நாள் நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்கன்ற அந்த கேள்விக்கு தந்த பதில் எடுத்து பார்த்தோம்னா வயிறு நிறைய சாப்பிடல. அந்த ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட 42 விதமான மக்கள் வந்துக்குது. அப்போ இது ஒரு வளமையான நிலைமை மாறிடுச்சு. இப்போ வளமையாகிடுச்சு. அதாவது வீட்டில் சமைக்கிற சாப்பாடு முந்தி சாப்பிட்டு மிஞ்சினதுன்னா அது மிருகங்களுக்கு போடுற அளவுக்கு அப்படித்தான் சமைப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நிலவு மாறி தேவையான அளவு வயிறு நிறைய சாப்பிட இல்லை, கொஞ்சம் இன்னும் இருந்தாலும் நல்லன்ற ஒரு நிலைமைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிக்கிறாங்க. அடுத்தது சாப்பிட்ற முறைகளும், அதாவது முந்தி 3 நேரம் சரியாக சாப்பிடுவாங்க, ஆனால் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. அதாவது காலை உணவை கொஞ்சம் பிந்தி எடுக்கிறாங்க, அப்போ பகல் உணவை அதை இன்னும் பிந்தி எடுக்கிறாங்க. சில நேரத்துக்கு 3-4 மணியாவது பகல் உணவு சாப்பிட்ற நேரம், இரவு சாப்பாடு அது கொஞ்சம் லைட்டாக, அதாவது செலவு குறைக்கிற கட்டுப்படுத்துகிற நோக்கத்தோடு இது மாதிரி அந்த உணவுகளை கம்பைன் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை விளங்குது. அப்போ இதை மாதிரி விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு இதெல்லாம் எங்களோட சமூகத்தில் அதாவது ஒரு மாற்றம் வார்த்தைக்காக வேண்டி அரசாங்கத்தால் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள். அதாவது மக்களோட வாழ்வாதாரத்தை கூட்டுறது போல் இன்னும் அவங்களோட அந்த உணவு பாதுகாப்புன்ற விஷயத்தை இன்னும் வலியுறுத்துறதுக்கு நடத்த வேண்டிய விஷயங்கள். அப்போ அரசாங்கம் அவங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது முன்னேற்ற செய்து கொண்டிருக்கிறதா?
அப்போ இதை போல் விஷயங்கள் வந்தேன்னா அதில் உணவு பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் வந்து மக்களோட வருமானம் ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்குது. இப்போ இன்றைக்கி எங்களோட ஆய்வில் விளங்கின இன்னொரு விஷயம்தான், அதாவது அவங்களுக்கு உறுதியாக சொல்ல இல்லாத அடுத்த கிழமை இந்த வருமானம் எப்படி வரும்ண்டு. அது சரியான ஒரு மாறக்கூடிய நிலைமையில், அதாவது முன்றைய காலத்தை விட இப்போ அது சரியான ஒரு வித்தியாசம் அடையக்கூடிய ஒரு நிலையல்லாத தன்மையில் இது கொண்டிருக்குது. இப்போ இதனால் மக்கள் அவங்களோட செலவுகளை மிச்சம் கட்டுப்படுத்துகிறாங்க. அப்போ இதில் உணவு பாதுகாப்பு உறுதி செய்கிறேன்னா அதில் அடுத்த விஷயம்தான் அரசாங்கத்தால் மக்களோட வருமான வரிகளை கூட்டணும் ஒன்று, அடுத்தது உறுதிப்படுத்தணும். அதாவது தனக்கு இது இல்லாமல் போனால் இன்னொரு வழி இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அதுக்குண்டான வழிமுறைகளையும் அரசாங்கம் எடுத்து நடக்கணும். அப்போ இது நாம் பரிந்துரை செய்யக்கூடிய, அதாவது நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இதில் ஒன்று தான் விவசாயமோ வேறு ஏதாவது ஒரு வாழ்வாதார சம்பந்தமான வசதிகளை அரசாங்கத்தால் இதை விட கூடுதலாக கூட்டி கொடுக்கணும். அது மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு, அதாவது சோஷியல் செக்யூரிட்டி விஷயத்தில் அரசாங்கம் கூடுதலாக சோஷியல் செக்யூரிட்டி சொல்கிறது என்ன மாதிரி விஷயம்? சோஷியல் செக்யூரிட்டின்னா இப்போ நான் கதைச்ச விஷயம் தான், அதாவது மக்கள் தனக்கு பாதுகாப்பற்ற தன்மையில் விளங்குறாங்கிறது வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போ அரசாங்கத்தோட பொறுப்பாக இருக்குது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாக்குறது. அதுதான் சோஷியல் செக்யூரிட்டி. அப்போ இப்போ அஸ்வசம்னு சொல்லுவாங்க, திரிபோஷம் கொடுக்குறன்னு சொல்லுவாங்க. இதுவெல்லாம் வந்து மக்களோட அவங்களுக்கு, அதாவது வறுமையில் கீழுள்ள மக்களுக்கு அவங்களோட வாழ்வை கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு உறுதியை வழங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் தான் வாழ்றதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்காவது அரசாங்கத்தால் ஒரு தொகை பணத்தை கொடுக்குறாங்க. அதுதான் இந்த அஸ்வசமோ அப்படி இல்லாட்டி வேறு ஏனைய சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டங்களில் உள்ள அடிப்படை விஷயம். ஆனாலும் இப்போ அரசாங்கத்தால் இப்போ கொடுக்கப்படக்கூடிய தொகை எந்த அளவுக்கும் போதாது. அடுத்தது அதால் எங்களுக்கு உறுதி செய்ய மேலாது இந்த கொடுக்கப்படக்கூடிய தொகை மக்கள் உணவுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதை குடிக்கவும் பயன்படுத்தலாம். அதுதான் அப்படி இஷ்யூ இருக்குது. ஆமாம். அப்போ அரசாங்கத்தை அமல்படுத்தக்கூடிய இந்த சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது சமூக பாதுகாப்பு வளையங்கள் இதை விட ஒரு மக்களுக்கு தேவையான உணவு விஷயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய முறையில் அமையணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஏனைய நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கல. இப்போ உதாரணமாக வந்து இப்போ இந்தியாவை எடுத்திங்கன்னா, தமிழ்நாட்டில் முந்தி ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் வந்து அம்மா சாப்பாடுன்னு கொடுத்தாங்க. ₹1 வாயால் சாப்பிடலும். இப்போ அந்த மாதிரி சில திட்டங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அஸ்வசமம் மாதிரி அங்கேயும் இருக்கிற ஏழை மக்களுக்கு வந்து அந்த அரசாங்கம் வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்கு. அதாவது அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். உணவு சம்மந்தப்பட்டமான, அதாவது விடயங்களை பொருட்களை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமே தவிர இந்த அந்த மாதிரி விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்படி செயற்திட்டங்கள் வந்து அந்த நாடுகளில் நடைபெற்று வரும். ஆனால் இலங்கையில் பொறுத்தவரையில் இந்த அஸ்வசமம் போன்ற விடயங்களை கூட இது ஒரு சிக்கலான ஒரு விடயமாக மாறி இருக்குது. அது யாருக்கு சில பேர் சொல்கிறாங்க அங்கே எங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி பணம் வசதி படித்தவங்களுக்கு அஸ்வசமம் கிடைச்சிருக்குது. அதுலேயும் வந்து ஒரு மலையக பிரதேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட மலையக பிரதேசத்தில் அநேகமானவர்களுக்கு அஸ்வசமோ சமிருதியோ கிடைத்தே இருக்கவில்லை. அவர்களுக்கு முகவரி இல்லை, அவர்கள் சட்ட ரீதியான, அடுத்தது வந்து இந்த கிராம சேவக பாகுபாடு, இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நாம் அதாவது அரசாங்கத்தால் கட்டாயமாக அதை மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் இது நாம் சொல்லுவோம், இது வந்து ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ். அதாவது ஒரு அரசாங்கமோ ஒரு சிஸ்டமோ நடக்கிற நேரம் அது அவங்களால முன்வைக்க நினைக்கக்கூடிய சலுகைகள் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு தடுக்கக்கூடிய ஒரு பேரியர்ஸ்னால் அது அவங்க அந்த சிஸ்டத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா, அது தேவையான அந்த ஆஃபீஸர்ஸ் அவங்க அதுக்கு சரியான முறையான முறையில் அதை சரியான பெனிஃபிஷரிஸ் யார் பயனாளிகள்ன்றதை காணாமல்
பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அவங்க அந்த கிராமங்களில் போய் நடந்து சரியான முறையில் தகவல் சேர்த்து அதை கொடுக்குறதில்ல. அதே நேரத்தில் அவங்க பாகுபாடு பார்க்குறது, அதாவது தனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கொடுக்குறது. இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது கிராம அலுவலர் மட்டத்திலையும் இருக்கலாம், அதுக்கு மேலே 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 வரக்கூடிய ஒவ்வொரு மட்டத்திலையும் இது இருக்கலாம். அப்போ இதுக்காக வேண்டி தான் நாம் உண்மையாக கடந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அதாவது ரணில் விக்ரமசிங்க அந்த அரசாங்கத்தில் இருந்த அந்த ஜனாதிபதி ஆலோசகர் தான் டாக்டர் சுரேன் பாட்டகோட உணவு பாதுகாப்பு சம்பந்தமான ஜனாதிபதி. நீங்கள் சுரேன் பாட்டுக்காரன் சொல்லக்குள்ள தான் ஞாபகம் வருது. அவர் அந்த காலத்தில் கொரோனா காலத்தில் ஒவ்வொரு மக்களும் அவங்கள வீட்டில் தோட்டங்களை வளர்த்து அப்படி. அப்போ அவரோட சேர்ந்து நாம் எங்களுடைய இன்புட்ஸோட ஒரு உணவு பாதுகாப்பு சட்டம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்டோட டிராஃப்ட் பண்ணிடும். அப்போ இந்த ஆக்ட் டிராஃப்ட் பண்ண நேரத்தில் இந்த ஆக்ட் அது கடைசி நேரம் வரக்காடு, அதாவது அரசாங்கம் மாறும் நிலை வரக்காட்டிலும் அது எங்களுக்கு அமுலுக்கு கொண்டு வரையெல்லாம் போச்சுன்னாண்டா அதுக்கு தேவையான அந்த ஆக்டில் நாங்கள் இதை மாதிரி பல உணவு பாதுகாப்பு சம்பந்தமான பல இஷ்யூக்களுக்கு உண்டான எங்களோட பரிந்துரையில் வச்சு அதை என்ன முறையில் அமுல்படுத்துகிறத வச்சு தான் நாம் அந்த ஆக்டை அரசாங்கத்தில் எங்களோட ஆலோசனை சேர்த்து அரசாங்கத்தால் அந்த சட்டயாப்பு எழுதப்பட்டுச்சு. அப்போ அதில் உள்ள முக்கியமான விஷயம் தான் இது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஃபுட் செக்யூரிட்டி கமிட்டி உண்டு, அமைக்கப்படுது. அப்போ அது ஃபுட் செக்யூரிட்டி கமிட்டி கிராம மட்டத்தில் அமைக்கப்படும், அதுக்கப்புறம் பிரதேச செயல மட்டத்தில் அமைக்கப்படும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மட்டத்தில் அமைக்கப்படும். இதெல்லாம் நேஷனல் கமிட்டி ஒன்றுக்கு போய் சேரும். அப்போ அந்த கிராம கமிட்டியில் நாம் அமைச்ச மாடல் தான் எப்படின்னா கிராம சேவர் இருப்பார், அதே போல் அந்த பிரதேசத்தில் உள்ள பிரதேச செயலாளர் இருப்பார், அந்த பிரதேசத்தில் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார், இதே மாதிரி ஸ்கூல் பிரின்சிபல், ஒரு ஒரு பன்சலோ அப்படி இல்லாட்டி ஒரு கோயிலோ ஒரு சர்ச்சோ ஒரு பள்ளிவாசலோ அதில் உள்ள ஒரு முக்கியமான எங்களோட மத தலைவர் இருப்பார். அப்போ இந்த மாதிரி இந்த கிராமத்தில் உள்ள முக்கியமான எல்லாம் சேர்ந்து தான் அது லிஸ்ட் போடுறது. யார் யார் மக்கள் அதில் ஒவ்வொரு 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபுட் செக்யூரிட்டியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிரித்து அந்த கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் போடுறது, இதை போல விஷயங்கள்லாம் அந்த கமிட்டியால் தான் நடக்கும். அப்படி ஒரு கமிட்டி ஒன்று வந்துச்சுன்னா அதில் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கும். இதே மாதிரி இதை போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமான அதாவது ஒவ்வொருத்தரோட பொடுப்போக்கு காரணமாக அப்படி இல்லாட்டி அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் காரணமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அது ஒரு தீர்வாக இருக்கும். அது மட்டும் அல்ல, இப்போ நாம் சொன்ன அந்த கமிட்டியில் வர அடுத்த பொறுப்பு தான் அந்த கிராமத்துக்குள்ளே உள்ள ரிசோர்ஸஸ் என்ன, அவங்களோட உள்ள வளங்கள் என்னன்றது சரியாக இனம் கண்டு என்னென்ன பிரதேசங்கள் யாருக்கு உணவு சம்பந்தமான பொருட்களை மீகையாக இருக்கிறத பிரித்து கொடுக்கலாம். ஆரம்பத்தில் வருவது ப்ரொடக்ஷன், எப்படி யாருக்கு கோழி வளர்ப்பு அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு கிராம மட்டத்தில் ஒவ்வொருத்தராக ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு அதுக்குண்டான இது. அப்போ சில கிராமங்களில் உணவு கூடுதலாக இருக்கும், சில கிராமங்களில் பற்றாக்குறை இருக்கும். அப்போ இந்த கிராம மட்டங்களில் இந்த கோஆர்டினேஷன் பண்ணுறது டிவிஷன் செக்ரட்டரி ஒரு முறையான விதத்தில் முகாமைத்துவம் செய்து மீகையாக இருக்கிறத கொடுத்து பகிர்ந்தளிக்கலாம். அப்போ இது ஒரு சட்டமாக ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் மூலமாக அதுக்குண்டான நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி கமிட்டி என்றெல்லாம் போட்டு அது மூலமாக கோஆர்டினேட் ஆகக்கூடிய முறையில் ஒரு சிஸ்டம் தான் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இதை மாதிரி மக்களுக்கு சலுகை கொடுக்குற நேரம் வார நேரம் அது அரசியல் மட்டத்தில் உள்ளவங்களோட
இப்போ இது நீங்கள் இது சொன்னீங்க வந்து கடந்த அரசாங்கத்துலேருந்து. அப்போ இப்போ அரசாங்கம் மாறிட்டு இப்போ நீங்கள் அதை முயற்சி செய்து பார்த்தீங்களா அதில் தெரியப்படுத்தி? இப்போ எங்களோட விருப்பம் தான் அது திரும்ப அதை முன் கொண்டு வர்றது. ஆனால் இப்போ இது இந்த யாப்பு ஜனாதிபதி சேரகத்தில் தான் இந்த யாப்பு எடுக்கப்பட்டுச்சு. அப்போ அது சம்பந்தமாக இருந்த பொறுப்பாக இருந்தவர் இப்போ புதிய அரசாங்கத்தோட அவர் மாற்றப்பட்டுச்சு. இப்போ திரும்ப நாம் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் போகணும். இப்போ அரசாங்கம் எந்த அதிகாரிகிட்ட அந்த யாப்புட நிலைமைக்குது அதை நாம், ஆனால் எங்களோட நோக்கம்தான் திரும்ப இதை புதிய அரசாங்கத்தோட இந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வரது. எனக்கு இப்போ எங்களை நேரமும் குறுகி கொண்டு வரனால சில முக்கியமான 2-3 கேள்விகள் இருக்குது, அதோட நாங்கள் பார்ப்போம். அதில் ஒரு கேள்வி தான் வந்து இப்போ உணவு பற்றாக்குறை இருக்குது, பொருளாதார வீழ்ச்சி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை எங்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்குது, ஊட்டச்சத்துள்ள உணவும் தேவைப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் முட்டை ஒரு பிரச்சனை ஒரு கடந்த காலங்களில் வந்துருந்துச்சு. அப்போ அந்த முட்டை உற்பத்தியாளர்கள் ஒரு கூறிய ஒரு விடயம் தான் வந்து திருங்கு வந்து இறக்குமதி செய்து அது காணாது, அதன் விலை கூட. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுக்கு இந்த முட்டையெல்லாம் இந்த அளவுக்கு விலைக்கு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் அவங்க கூடிய அடுத்த விஷயந்தான் வந்து திருங்கு போன்ற சில விஷயங்களை வந்து எங்களுக்கு இங்கே பயிர் செய்யலாம். அதை சோளத்தை பயிர் செய்யணும்னு சொன்னால் அதுதான் கோழி சாப்பிடும். அப்போ அப்படி ஒரு நிலைமை இருந்திருந்தால் எங்களுக்கு அந்த விலையை குறைக்கலாம், போதுமான சோளம் கிடைத்தால். அப்போ அப்படியான முயற்சிகள் ஏன் இலங்கையில் நடைபெறுவதில்லை? அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சோளம் கூடையாக கிடைச்சிருந்தால் கோழி முட்டை விலை குறையக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் மக்களுக்கு தேவையான புரோட்டீன் அது விலை குறையும் பொழுது அதை பர்ச்சேஸ் பண்ணி அதையாவது சாப்பிடலாம். ஏன் அந்த மாதிரி நிலைமைகள் திட்டமிடப்படுவதில்லை? இது திரும்ப இந்த பிரச்சனைக்கு நான் அதுக்கும் உரிய காரணங்கள் சொல்கிறேன்னா, ஒரு சென்ட்ரல் கோஆர்டினேஷன் இல்லை இலங்கையில். விவசாய உற்பத்தி சம்பந்தமான யார் முடிவெடுக்கிறது, என்ன முறையில் இது அமுல்படுத்தப்படும் ஒரு சென்ட்ரல் ஒரு முறை ஒன்று இல்லை. இந்த விஷயத்தை நாங்கள் அந்த ஃபுட் செக்யூரிட்டி பில் மூலமாக அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் மூலமாக நாங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சோம். அதில் இப்போ நாம் இப்படி சொல்லுவோம், இப்போ எங்களுக்கு நிலம் பற்றாக்குறை இருக்குது, காணி பற்றாக்குறை. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சோளம் கூடுதலாக நாட்டுறண்டா அது இன்னொரு பயிர் நாட்டக்கூடிய இடத்தை தான் அந்த இதுக்கு பயன்படுத்தணும். அப்போ அது ஒரு நெல் விவசாயம் செய்யக்கூடிய வயலில் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு பயிர் விவசாயம் செய்யக்கூடிய வயலில் இருக்கலாம். அப்போ இதை போல் இடங்களை பயன்படுத்தினால்தான் அது தேவையான சோளனை இங்கே உற்பத்தி செய்யலாம். அப்போ அதுக்கு தேவையான கோழிக்கு தேவையான அந்த கோழி தீனை தயாரிக்கலாம். இதுதான் வளமையான நிலைமை. ஆனால் நாம் கிராம மட்டத்தில் தகவல்களை சேகரித்து இதை ஒரு முறையாக பிளான் பண்ணினோம்னா இலங்கையில் இப்போ உள்ள காணி பிரதேசங்கள்லேயே இந்த விஷயங்களை செய்யலாம். உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ நாம் 2 போகம் தான் நெல் விவசாயம் செய்கிறோம். சரி, அந்த 2 போகத்தை விட்டோம்னா ஒரு மிஞ்சின காலம் கொண்டு வருவது எங்களுக்கு விவசாயம் செய்ய இயலாத காலம் கொண்டு வருது. என்னென்னா அதுக்கு தேவையான நீர் வசதி இல்லை. ஆனால் சோழன் நாங்கள் எடுத்தோம்னா சோழனுக்கு நெல் போல் அளவுக்கு நீர் தேவையில்லை. அப்போ எந்த பிரதேசங்களில் அங்குள்ள நீர் வசதிகள் வச்சு சோழன் செய்கிறான், அதாவது நெல் அறுவடை செஞ்சது அப்புறம் அதே வயலில் செய்யலாம். ஓகே, அப்படி செஞ்சு அதை இதாக்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு முறை ஒன்று வேணும். அப்போ அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அலோகேட் பண்ணலாம். இந்த பிரதேசங்களில் இன்ன காலங்களில் நெல், அடுத்த இந்த காலங்களில் நீங்கள் இன்ன பயிர்களை செய்யுங்க, அதுக்கு பிறகு இந்த பயிருக்கு போகலான்ட்டு அப்படி ஒரு பிளானிங் கொண்டு போனோம்னா எங்களுக்கு தேவையான சோழனை உற்பத்தி செய்யலாம். இல்லாட்டி அப்படி ஒரு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் தற்போதைய நிலைமையில் யாருக்கிட்டுமே ஒரு தகவல் இல்லை இலங்கைக்கு எத்தனை முட்டை தேவை, எத்தனை கிலோ கோழி இறைச்சி தேவை, அந்த கோழி இறைச்சி தயார் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோ சோழன் தேவைன்ற ஒரு தகவல் இல்லை. அப்போ முதல்ல இந்த கிராம மட்டத்தில் இந்த தகவல் சேகரித்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு தேசிய மட்டத்தில் எந்த முறையில் இது செய்யலாம்னு பிளான் பண்ணலாம். அப்போ இது மாதிரி பிரச்சனை இப்போ அரசாங்கத்தில் ஒரு ஒவ்வொரு இதை எடுத்தாலும் நாம் பார்க்குறோம், ஒவ்வொன்றும் பிரிஞ்சு தான் வேலை செய்யுது.
விவசாய திணைக்களம் ஒன்று இருக்குது, இதே மாதிரி கவனல அபிவிருத்தி திணைக்களம் செப்பரேட்டாக வேலை செய்யுது. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்தில் வேலை செய்ய நேரம் இவங்களுக்கு மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. அப்போ விவசாயிக்கு தேவையான விதைகள் ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ள நேரம் அவருக்கு தேவையான தகவல், அதே மாதிரி அவருக்கு தேவையான அந்த அறிவுகளை இன்னொரு இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இது ரெண்டு கோஆர்டினேஷன் இல்லாமல் போனோடனே அந்த விவசாயி சரியாக தேவையான விஷயத்தை உற்பத்தி செய்கிறது அவருக்கு கஷ்டமாகிக்குது. எனக்கு இப்போ ரைட் இப்போ கடந்த காலங்களில் இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு தீர்க்க முடியும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனம் என்ற வகையில் நீங்கள் ஒரு ஃபுட் செக்யூரிட்டி நிறுவனத்தில் இருக்கின்ற ஒரு அதிகாரியாக எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படாத இருக்கிறதுக்காக எந்த மாதிரி செயற்திட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்க இருக்கிறீங்க? எந்த மாதிரி தீர்வுகளை அல்லது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது சட்ட மூலங்களை நிறைவேற்றி எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தீர்வுகளை காண்பதற்காக ஏதாவது நடவடிக்கைகளை திட்டமிட்டு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்காக எதிர்பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். ரைட். நான் ஃபியான் ஸ்ரீலங்கா நிறுவனத்தில் தான் நான் அதனூடாக தான் நான் இது உங்களோட கலந்து கொள்கிறேன். அப்போ ஃபியான் ஸ்ரீலங்கா அப்படின்னாடி ஃபுட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னா உணவு மையமாக கொண்ட தகவல் மற்றும் அதில் இணைப்பு வளையம்ன்றது தான் அதில் பொருள். அப்போ நாம் வேலை செய்து உணவு சம்பந்தமான விழிப்புணர்வை கூட்டுறது. விழிப்புணர்வு கூட்டுறது. ரெண்டாவது விஷயம், அடுத்த முக்கியமான விஷயம் உணவு உரிமையை உறுதிப்படுத்துறது. இப்போ நாம் உணவு உரிமைண்டா இப்போ நாம் நினச்சிக்கிறோம் உணவு ஏண்ட உரிமைன்றதை நாம் இன்னும் சரியாக விளங்கில்லை. ஏண்ட வீட்டுக்கு எனக்கு உரிமைக்குது, ஏண்ட தோட்டத்துக்கு எனக்கு உரிமைக்குது, யார் சரி அதை கைப்பற்ற முயற்சி செஞ்சால் நான் என்ன செய்வேன், அதுக்குரிய சட்ட நடவடிக்கை. சரி. அப்போ எனக்கு என்னால் தவறி போன உரிமையை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஆனால் உணவு உரிமைன்றது அப்படி இல்லை. உணவு உரிமைன்றது அது ஒரு சட்டத்தால் வழங்கப்பட்ட ஒரு உரிமை இல்லை இலங்கையில். ஆனால் ESCR ரைட்ஸ் 1964 இலங்கை இல்லை 1981 தான் இலங்கை கைத்தாச்சிடப்பட்டுச்சு. 1964 உலகத்தில் ஐக்கிய நாடு சபையில் உருவாக்கப்பட்ட ESCR ரைட்ஸ் அதில் அந்த உரிமைகளில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் உணவு உரிமையை வழங்கணும். அப்போ இலங்கை 1981 இதுக்கு யார் பொறுப்பு? இலங்கை ஒரு நாடாக 1981 இது கைச்சாத்திட்டுக்குது. அப்போ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இப்போ 45 வருஷத்துக்கு மேலே தாரதாக ஒப்புக்கொண்டு ஆனால் இன்னும் எங்களுக்கு வழங்கப்படாத ஒரு உரிமை தான் ஒரு உணவு உரிமை. எப்படி நீங்கள் அதை எப்படின்னா அந்த உரிமையை ஒரு உணவு உரிமைன்றதை எங்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி அரசாங்கம் பொறுப்படுத்திக்குது. ஆனால் அதுக்குண்டான அடிப்படை விஷயங்களை இன்னும் அரசாங்கம் செய்யலை. ஒரு இப்போ நான் இவருடன் கதைச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அரசாங்கம் ஒரு பாரிய பொறுப்புண்டிக்குது. ஒரு பாரிய பொறுப்புண்டிக்குது. மக்களோட நலன் தான் அரசாங்க பொறுப்பு. கட்டாயமாக ஒரு அரசாங்கம் மக்கள் நலம். அப்போ எங்களுக்காக நாம் பார்லமெண்டத்துக்கு அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் தான் அரசாங்கத்தை நடத்துது. அப்போ மக்கள் தான் அரசாங்கம், மக்கள் நலன் தான் அரசாங்கம். அப்போ அங்குள்ள அரசாங்கத்தோட பொறுப்பு தான் மக்களோட நலன். அப்போ அடிப்படையான உணவு உரிமை இல்லைன்றது அங்கே எங்களுக்கு விளங்குது. அதாவது மக்கள் பட்டினியாக இருந்தால், ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டால் அரசாங்கம் கட்டாயமாக பொறுப்பு சொல்லணும். கட்டாயம் பொறுப்பு சொல்லணும். அது ஒரு உதாரணம் சொல்கிறேன்டா, ஒரு மலையகத்தில் ஒரு எஸ்டேட்டில் ஒரு 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 தனி வீட்டில் ஒரு வயசான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவள் இரவு சாப்பிடலாட்டி அரசாங்கம் அதுக்கு பொறுப்பு சொல்லணும். அப்போ அரசாங்கத்தில் சட்டம் வரணும். எப்படி எல்லா பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கும் தன்னால் வழங்கக்கூடிய உணவு சம்பந்தமான முழு சலுகைகளும் கடைசி தொங்கலுக்கும் போய் சேர்ந்துருச்சுன்ற விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய முறையில் தான் அரசாங்கம் சட்டம் அமையணும். இப்போ நாம் உணவு உரிமைன்றதை கதைக்கக்கூடிய விஷயம் அதுதான். அப்போ இதில் சரியான லூப் ஹோல்ஸ் இருக்குது. இந்த உரிமையை சரியான முறையில் போய் சேருதில்லை. இப்போ அரசாங்கம் போன முறை அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், அதாவது விலை கூடிச்சுன்னா பருப்பு இல்லாட்டி ஒரு சில சாமான விலை குறைச்சி கொடுக்குறாங்க. ஆனால் எங்கே குறைச்சி கொடுக்குறாங்க? சத்தோஸ் இல்லை. அப்போ டவுனில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் அதை போய் பெற்றுக்கொள்ளலாம். சத்தோஸ் இருக்கிற இடத்துல மக்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடைசி தொங்கல் உள்ள
ஒரு தனிநபருக்கு போய் சேரும்ன்ற விஷயத்தை அரசாங்கம் உறுதிப்படுத்துறது இல்லை. அப்போ நாம் உணவு உரிமை உண்டான எங்களோட நிறுவனத்தில் போராட்டத்தில் முக்கியமான விஷயம் வந்து அரசாங்கத்தில் உள்ள எல்லா இந்த சட்டம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அந்த லூப்ஸ் ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கப்படணும். அப்போ அரசாங்கம் அவங்களோட சட்டங்கள் எல்லாம் சீர்திருத்தி இதை மாதிரி மக்களுக்கு ஒரு நலன் வரக்கூடிய, அவங்களோட தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய, அவங்க உணவு உரிமைன்றதை முழுமையாக அமுல்படுத்தக்கூடிய முறையில் விவசாய சம்பந்த சட்டங்கள், உணவு ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி விநியோகம் அது சம்பந்தமான சட்டங்கள், அதுக்கப்புறம் நுகர்வோர் அதிகார சம்பந்தமான சட்டங்கள் இருக்குது. உணவு நாம் சாப்பிட்டது போதாது, அது குவாலிட்டி வைக்கணும். சரி, அதில் எங்களுக்கு உடம்புக்கு பொருத்தமில்லாத நச்சுத்தன்மை உள்ள விஷயங்கள், எங்களுக்கு நோய் தரக்கூடிய கேன்சர் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா அது ஒரு பொருத்தமான உணவு அல்ல. அப்போ அதை மாதிரி எங்களோட உடம்புக்கு பொருத்தமான உணவு வரணும். அப்போ உணவு நுகர்வோர் சட்டம் சம்பந்தமான விஷயம் இருக்குது, ஹெல்த் மினிஸ்டர் விஷயங்கள் இருக்குது, எங்களோட போஷாக்கு தேவையான எங்களோட அதாவது சுகாதாரத்துக்கு பொருத்தமான இந்த எல்லா விஷயங்களும் உணவுன்ற விஷயத்துக்குள்ளே அடங்கணும். அப்போ அதை தான் நாம் உணவு உரிமையை அமுல்படுத்துகிற விஷயத்தை நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கட்டாயமாக நடக்கணும். அதே நேரத்தில் தான் அது சம்மந்தமாக தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இந்த கன்சியூமர் அத்தாரிட்டி எல்லாம் இருக்குது. அது உண்மையிலேயே ஆக்டிவாக இருக்குதா இல்லாட்டி சும்மா பேருக்காக இருக்குதா? அதுலேயும் பல வகையான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா அதில் சட்டங்கள், இப்போ சட்டம்ன்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தோன்னா இலங்கையில் உள்ள ஃபுட் ஆக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த ஏஷியன் ரீஜனில் உள்ள அடுத்த ஏனைய நாடுகளோடு எடுத்து பார்த்தோம்னா வலுவான ஒரு சட்டம், ஒரு ஸ்ட்ராங் சட்டம்னு சொல்லலாம். சட்டம் இருக்குது, ஆனால் அமல்படுத்துறது இல்லை. ஐயா, இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ நாங்கள் ஒரு சாதாரண குடிமக்கள் என்ற ரீதியில் வந்து எங்களுக்கு பசி வந்த நாங்கள் வீடுகளிலேயே சமைச்சு கொண்டு இருக்கிறதில்ல, எல்லா இடங்கள்லையும் ஒரு நடக்கிற ஒரு விஷயந்தான். இதை கொஞ்சம் நாங்கள் கிளியர் பண்ணி கொண்டா நல்லோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விஷயந்தான் வந்து நாங்கள் அநேகமாக கடைகளில் தான் சாப்பிட்றது. அப்போ அநேக கடைகளில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களுக்கு நினைச்ச விலைகளில் தான் அவங்க விற்கிறாங்க இல்லையா? அப்போ அரசாங்கம் நான் நினைக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கும். ஆனாலும் சில கடைகளில் நாங்கள் ஒரு ரோலர் சாப்பிட்டா ஒரு கடையில் 100 ரூபா இருக்கும், இன்னொரு கடையில் 150 ரூபா இருக்கும், ஒரு கடையில் 200 ரூபா இருக்கும். இது எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஒருவேளை நான் தெரியாமல் போயிட்டு சாப்பிட்டா அது விலை கூடன்னா நான் அந்த விலையை செலுத்தி தான் ஆக வேண்டும். அப்போ உண்மையிலேயே அரசாங்கம் ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கிறதா, அந்த பொருளுக்கான விலையை கட்டாயம் அந்த கடையில் வச்சிருக்கணும், அப்படி ஏதாவது இருக்கிறதா? அதாவது நுகர்வோர் சட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம்தான் ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது ஒரு இது மாதிரி ஒரு ஹோட்டல், ஒரு உணவகத்துக்கு போகணுன்னா உள்ள முழு சாமான்லையும் தற்போதைய விலை, போன வருஷத்தில் விலையில் தற்போதைய இன்றைக்கு விற்க உள்ள விலையை தெளிவான முறையில் அதில் அந்த நுகர்வோர் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தெளிவான இடத்துல தெளிவான முறையில் விளக்கப்படுத்தணும். அது பெட்டி கடையாக இருக்கலாம், இன்ன சாமான் இன்ன விலைன்றத நாம் வாங்க முந்தி அந்த தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த விலையை கொடுத்து தான் நான் வாங்குகிறேன், சாப்பிட்டதுக்கு பிறகு கேட்கல இது இன்ன விலைன்னு சொல்கிறது இல்லை. அது மட்டுமல்ல, நுகர்வோர் சட்டத்தில் உள்ள இன்னொரு விஷயம்தான், நாம் ஒரு ரோல்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பில் ஒன்று வாங்குறது எங்களுக்கு உரிமை இருக்குது. ரைட். அந்த பில் ஒன்று தாரத்துக்கு அதை விற்கிறார், கடமைப்பட்டிருக்கிறார். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, இப்போ நாம் பில்ன்ற விஷயத்தை அவ்வளோ பார்க்குறது இல்லை. ஆனால் அந்த விற்ற கடையில் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, டேட் என்ன, விற்ற பொருள் என்ன, விலை என்ன, அதுக்கு ஒரு பில் ஒன்று இருந்தேன்டா. நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, நான் ஒரு இடத்துல 100 ரூபாய்க்கு வாங்கின ஒரு ரோல்ஸை இன்னொரு இடத்துல 150 ரூபா வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நுகர்வோர் அதிகார சபையில் கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்டா இதை போல் ஒரு ஆதாரம் இருக்கணும். அப்போ அந்த ஆதாரத்துக்கு உண்டான சட்டங்களும் நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை ஒரு பில் ஒன்று கேட்குற உரிமைக்கு உங்களுக்கு நீங்கள் அதை தயங்க வேணாம். இதே மாதிரி கேட்டால் அவர் கட்டாயமாக கையால் எழுதி சரி கொடுக்கணும், பில் ஒன்று தரணும். சரி, உங்களுக்கு அந்த பில்லை
ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு பயன்படுத்தலாம். மிகவும் நன்றி ஃபஸ்டான் அவர்களே. நிறைய பெருமதிமிக்க விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக. இன்னும் நிறைய விஷயங்களை கேட்க இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இதை முடிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இதை நிறைவு செய்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இது தொடர்பாக இன்னும் மென்மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வதாக கட்டாயமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டுவோம். அதுவரை எங்களுக்காக இந்த பெருமதிமிக்க விடயங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி. அட்வொகாட்டா நேயர்களே, மிக முக்கியமான விடயங்களை குறித்து நாங்கள் இன்றைய தினம் பேசியிருந்தோம். உண்மையிலேயே பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்ற ஒரு பழமொழி கூட இருக்கிறது. உண்மையிலேயே எல்லாருக்கும் தேவையான உணவு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய இவ்வளவு நேரம் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். எங்களுடைய அட்வொகாட்டா குரல், அட்வொகாட்டா இன்ஸ்டியூட், அட்வொகாட்டா ப்ளஸ் போன்ற யூடியூப் சேனல்கள் இருக்கின்றது. நீங்கள் இதனை அனைத்து மொழிகளிலும் நீங்கள் கேட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் சேனலை தொடர்பு பின்பற்றுங்கள். உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைத்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். அப்படி என்றால் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு அது தேவையான விடயம் தொடர்பாக நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விடை பெற்று செல்லும் நான் மில்ராய் ஆந்தனி. வணக்கம்.